1949 3 காரணங்களுக்காக நாட்டோ அப்படிங்கிறது தொடங்கப்படுது. ஒன்று, இரண்டாவது உலகப் போரில் ஜெர்மனி காரணமாக ரொம்ப பெரிய இழப்புகள் எல்லா நாடுகளுக்குமே வந்துருச்சு. ஸோ ஜெர்மனியை ஐரோப்பிய ஒன்றியத்தில் வளர விடக்கூடாது, ரஷ்யாவை கம்யூனிசத்தை வளர விடக்கூடாது. இதுதான் இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள அமெரிக்காவினுடைய தலையீடு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த 3 காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட நாட்டோவில் 12 நாடுகள் சேர்றாங்க. ஒரு கட்டத்தில், அதாவது 1991 சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறுண்டு போகுது. ஸோ நாட்டோவினுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கிறது. 12 15 மாறுது, 15 18 மாறுது, 18 23 மாறுது, 23 25 இப்போது 30 நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் நாட்டோ. 2022 இந்த நாட்டோவில் ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் இணைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஸ்வீடன் ஃபின்லாந்து இணைவதை துருக்கி மறுக்கிறது. ரஷ்யா ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாட்டோவினுடைய எக்ஸ்பான்ஷன் 8 முறை நிகழ்ந்து விட்டது. 9வது முறை நிகழும் போது நிச்சயமா அடுத்த போரை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பலராலும் கணிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அதனுடைய காரணத்தையும் எப்படி அது சாத்தியப்படும் அப்படிங்கிறதையும் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நாட்டோவினுடைய கூட்டமைப்பு அது முடிஞ்சிருக்கு. அது முடிவோடி அவங்க இன்னொரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. 2 நாடுகள் நம்முடைய முக்கியமான எதிரி நாடுகள் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவையும் சீனாவையும் சொல்லியிருக்காங்களே, அதனுடைய காரணத்தையும் இங்கே நாம் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் எல்லாருமே இதை தான் பேசிகிட்டு இருக்குமே தவிர கிளைமேட் சேஞ்சை பற்றியோ இல்லாட்டி கிளைமேட்டினுடைய அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. ஸோ உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த கிளைமேட் சேஞ்ச்னா என்ன அப்படிங்கிறதுக்கான தமிழ் ஆடியோ புக்ஸை குக்கு எஃப்எம் வெளியிட்டு இருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற புத்தகத்தை வாசிப்பதற்கு TPM 50 அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு கிளைமேட் சேஞ்சுங்கிற புத்தகம் மட்டும் இல்லை, இதே மாதிரி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. தமிழில் மட்டும் கிடையாது, பல லாங்குவேஜில் இருக்குது. ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். வருடத்திற்கு 199 ரூபாய் TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா. குக்கு எஃப்எம்ஐ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு பக்கமாக இருந்து கிளைமேட் சேஞ்சுக்காக போராடின எல்லாருமே இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை என்னவாக இருக்கும், எப்படி முடியும் அப்படிங்கிறத பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யா இன்னொரு பக்கமாக இருந்து யோசிக்கிறது என்னென்னா எக்ஸ்பேன்ஷன். மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவினுடைய கண்ணில் இருப்பது எக்ஸ்பேன்ஷன், நாட்டோவினுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது தான். இப்போ இந்தியாவை சுற்றி எத்தனை நாடுகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவை சுற்றி 7 நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளை நான் பட்டியல் போடுறேன். சைனா, பாகிஸ்தான், பூட்டான், மியான்மர், ஆப்கானிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ். இதில் பங்களாதேஷ் வழியாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கா? இல்லை. நேபாளம் வழியாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கா? சின்னதாக சீனா வழியாக ஏதாவது பிரச்சனை வந்தால் உண்டே தவிர, ஆனால் இல்லை. அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் வழியாக அச்சுறுத்தல் இப்போது தாலிபான்களுடைய கையில் அங்கே அந்த ஆட்சி மாறினால நமக்கு ஒரு சின்ன அச்சுறுத்தல் இருக்குது, இல்லாமல் வேறு அச்சுறுத்தலே கிடையாது. மியான்மர் கிடையாது, பூட்டான் கிடையாது, பாகிஸ்தான், சீனா ஆமாம் அச்சுறுத்தல் இருக்குது. ஸோ 7 நாடுகளால் சூழப்பட்டு இருக்கிற இந்தியாவில் 2 நாடுகள் வழியாக அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2 நாடுகள் வழியாக அச்சுறுத்தலுக்கு இந்தியாவிலிருந்து பலவிதமான பொருளாதாரமும் இல்லாட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் உருவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். 2 வல்லரசு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 வல்லரசு நாடுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்க நாடு இருக்குது பார்த்தீங்களா, அது என்றைக்குமே முன்னேறாது. சொல்லப்போனால் நேபாளம் நீங்கள் அதுக்கு உதாரணமாக பார்க்கலாம். இந்தியா, சீனா, இந்த இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நாடு தான் இந்த நேபாள் அப்படிங்கிறது. இது ஒரு கவச நாடாக பயன்படுத்தலாம். இந்தியாவும் நேபாளத்தை ஒரு கவச நாடாக பயன்படுத்தலாம், சீனாவும் நேபாளத்தை ஒரு கவச நாடாக பயன்படுத்தலாம். ஸோ கவச நாடுகளாக பயன்படுத்தக்கூடிய நாடுகள் முன்னேறாது. 2 சக்தி மிக்க நாடுகள் அந்த நாட்டை எப்போதுமே அவங்களுடைய பக்கம் இல்லாட்டி அவங்களுடைய கவசமாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்தியாவை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது புரிஞ்சிருக்கும். இதே நேரத்தில் நீங்கள் அப்படியே ரஷ்யா பக்கம் வாங்க. நான் சொன்ன 1949 நாட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கான புகைப்படத்தை நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் நாட்டோ எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ ரஷ்யாவை சுற்றி எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 நாடுகள். 15 நாடுகள் ரஷ்யாவினுடைய எல்லையை பகிர்ந்திருக்கிறது. இந்த 15 நாடுகளையும் நான் சொல்ல கொஞ்சமாக நோட் பண்ணிக்கோங்க. அப்படி நோட் பண்ணும்போது இந்த மாதிரியான நாடுகள் இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கா, இல்லை ரஷ்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குறாங்களா, இல்லை இந்த நாடுகளை அமெரிக்கா பயன்படுத்துகிறதா அப்படிங்கிறத இத்தனை நாட்கள் நீங்கள் ஃபயர் அப்டேட்டை தமிழ் பொக்கிஷம் இல்லாட்டி வியூகம் விதை வழியாலாம் கேட்டிருப்பீங்க. அப்போவே உங்களுக்கு புரியும். ரஷ்யாவினுடைய வட துருவத்தில் அமெரிக்காவினுடைய அலஸ்கா மாகாணம் அப்படிங்கிறது எல்லையாக இருக்கிறது. அப்படியே நம்ம கிழக்கு பக்கம் வந்தோம்னா இதுதான் மெயினான ஏரியா. கிழக்கு பக்கத்தில் நாட்டோவினுடைய நாடுகளான லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா, நார்வே, போலந்து இந்த நாடுகள் இருக்குது.
இதில் நார்வே கண்டிப்பாக நாட்டோவினுடைய மிக முக்கியமான நாடு. போலந்து சொல்லவே வேண்டாம், உக்ரைனுக்கு ஆதரவாக இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக மிக முக்கியமாக இந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய நாடு. அடுத்ததா லாத்வியா, லித்துவேனியா தான் ரஷ்யாவினுடைய பலவிதமான சரக்கை முடக்கி இருக்கும் ஒரு நாடு. லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா பால்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால்டிக் நாடுகள் எப்போ வேண்டுமானாலும் ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க என்ன செய்யலாம், அவங்களுடைய நாட்டுக்குள் எந்த படையும் வேண்டாலும் அனுமதிக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கும் நாடுகள். ஸோ இந்த பால்டிக் நாடுகள் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான கவச நாடுகளாகலாம் இருந்தது. ஸோ இப்போ நம்ம கிழக்கு பக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக தூர கிழக்கு பகுதியை நம்ம பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய இப்போதைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஜப்பான் ரஷ்யாவினுடைய கடல் எல்லையை பகிர்ந்திருக்கிறது. அடுத்ததா சீனாவும் ரஷ்யா கூட எல்லையை பகிர்ந்திருக்கிறார்கள். அணு ஆயுதத்தை வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்ற பெரிய அளவு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய வடகொரியாவும் ரஷ்யாவினுடைய எல்லையை பகிர்ந்திருக்கிறது. அடுத்ததா உக்ரைன், ஜோர்ஜியா, இப்படி எல்லா நாடுகளும், இப்படி 15 நாடுகள் ரஷ்யாவினுடைய எல்லையை சுற்றி இருக்காங்க. இதில் ஜோர்ஜியாவாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், நம்ம சொன்ன பால்டிக் நாடுகளாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பல நாடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக களம்புக ஆரம்பித்து விட்டது. இப்போதான் நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது இந்த ஃபின்லாந்து மற்றும் ஸ்வீடன். இந்த ஃபின்லாந்து மற்றும் ஸ்வீடனில் ஃபின்லாந்து மட்டுமே ரஷ்யாவினுடைய எல்லையை சுமார் 1200 கிலோமீட்டர் பகிர்ந்திருக்கிறது. ஸோ ஃபின்லாந்து இப்போ ரொம்ப பெரிய அளவு நாட்டோ கூட சேர்ந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ரஷ்யாவுக்கு எதிராக பலவிதமான காய் நகரத்தில் இந்த ஃபின்லாந்து, ஸ்வீடன் வழியாக அமெரிக்காவாலும் நாட்டோவாலும் செய்ய முடியும். இந்த நாட்டோ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நாட்டோவினுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இந்த நாட்டோ கூட்டமைப்புக்கு முன்னாடி G7 நாடுகளுடைய கூட்டமைப்பு நடைபெறும் போது கனடாவினுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ரொம்ப பெரிய அளவு ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு, ஒரு ஜோக் பண்றாரு. என்னன்னா, புட்டின் அவர்கள் குதிரைக்கு மேலே ஷர்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய போஸ் எடுத்துட்டு இப்படிலாம் ஒரு மனுஷன் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோக் கொடுத்ததாகவும் அதை பார்த்து போரிஸ் ஜான்சன் எல்லாருமே சிரித்ததாகவும் கூறப்படுகிறது. இன்னைக்கு புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்க, நீ மதுவுக்கு அடிமையாக இருக்க. அப்படி இருக்கும்போது இந்த மேற்குலக நாடுகளுடைய தலைவர்கள் ஷர்ட்டையும் கழட்ட முடியாது, பேண்ட்டையும் கழட்ட முடியாது. அப்படி கழட்டி பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நாங்கள் ஸ்போர்ட்ஸில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள், நாங்கள் எங்களுடைய இராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள், நாங்கள் எக்ஸசைஸில் முக்கியத்துவம் கொடுக்க நபர்கள், எங்களுடைய ஷர்ட்டை கழட்டினா அவ்வளோலாம் அசிங்கமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எத்தனை மேற்குலக நாடுகள் ஒத்துக்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கொஞ்சமாக கண்ணை மூடி பைடன் அவர்கள் ஷர்ட் இல்லாமல் யோசிக்க கூட முடியலன்னு சொல்லலாம். ஸோ இப்போ புட்டின் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாள் எங்களுக்குள்ள பிரச்சனையே கிடையாதுப்பா, ஸ்வீடன், ஃபின்லாண்டு கூடலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எப்போ துருக்கி இந்த ஸ்வீடனும் ஃபின்லாண்டு நாட்டோக்குள்ள இணையலாம் அப்படின்னு சொல்லி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்களோ இப்போ எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனால் இந்த பிரச்சனை எங்களோடு நிற்காது, கண்டிப்பாக இது பல நாடுகளை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக சீனாவும் நாட்டோவினுடைய மிக முக்கியமான எதிரியின் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ நாட்டோவினுடைய எதிரி பட்டியலில் ரஷ்யாவுக்கு 1வது இடமும் சீனாவுக்கு 2வது இடமும் கொடுக்கப்பட்டிருக்கு. 2010 2020 வரை சீனா ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நாட்டோவினுடைய கூட்டமைப்பு, அதனுடைய அந்த ஒப்பந்தம் இல்லாட்டி அவங்களுடைய கடைசி கட்ட தீர்மானங்கள், இதில் சீனா அப்படிங்கிற வார்த்தை இதுவரையிலும் சேர்க்கப்படாமல் இருந்தது. பல வருடத்துக்கு பிறகு சீனா அப்படிங்கிற பெயர் அவங்களுடைய தீர்மானத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. சீனாவினுடைய எக்ஸ்பான்ஷனும் இல்லாட்டி சீனா எந்தெந்த நாடுகளில் எப்படி காய் நகர்த்திட்டு இருக்காங்க, ரஷ்யா எந்தெந்த நாடுகளில் எப்படி காய் நகர்த்திட்டு இருக்காங்க, இதை நம்ம ஒத்து கவனிக்கணும். அப்படி கவனிக்க தவறிவிட்டோம் என்றால் நிச்சயமாக நாட்டோவுக்கு பெரிய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நேரத்தில் உக்ரைனை ஏன் எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, சோவியத் யூனியன் ரஷ்யாவாக இருந்தபோது ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உக்ரைன் இருக்கக்கூடிய இடம். ஸோ உக்ரைன் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கழுத்தை பிடித்து நெரிப்பதற்கான ஒரு இடமாக பார்க்கப்படும் போது அந்த இடத்த இப்போ ரொம்ப சுலபமாக நாட்டோவினுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான் முதலே சொன்னேன், இந்த கவச நாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக 2 வல்லரசுக்கு இடையே மாட்டிக்கொண்டது என்றால் அந்த கவச நாடுகளுடைய நிலைமை பரிதாபமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இந்த கனடா அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி அதிகமாக சொல்லாமல் விட்டதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஆர்டிக் வளையம் அப்படிங்கிற பூமியினுடைய ஒரு கற்பனை கோடையை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஆர்டிக் அப்படிங்கிற வளையத்தையும் இல்லாட்டி ஆர்டிக் கண்டத்தை ரொம்ப பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நார்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்கிற நாடுகள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நார்டிக் நாடுகள்னா நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து ஆகிய நாடுகள் தான். இந்த நார்டிக் நாடுகள் இல்லாமல் இந்த ஆர்டிக் அப்படிங்கிற இந்த ரீஜனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அமெரிக்காவும் கனடாவும் ரொம்ப பெரிய அளவு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆர்டிக் ரீஜன் தான் இல்லாட்டி இந்த ஆர்டிக் கண்டம் தான் ரஷ்யாவும் கனடாவும் நேரடியாக மோதுவதற்கான தளம் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் ரஷ்யாவினுடைய எந்த மூவாக இருந்தாலும் சரி அதை எதிர்த்து யார் வருவாங்க?
அந்த இடத்துல கனடா அப்படிங்கிற நாடு களம்புகும். ஒரு கட்டத்தில் ரஷ்யாவினுடைய கவச நாடுகளாக இருந்த நாடுகள் தான் போலந்து, கிழக்கு ஜெர்மனி, செக்கஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ருமேனியா, பல்கேரியா, அல்பேனியா ஆகிய நாடுகள். ஆனால் இந்த நாடுகள் எல்லாமே, அதாவது ரஷ்யாவினுடைய இரும்பு வேலியாக இருந்த இந்த நாடுகள் 1991 சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறண்டு போன போது எங்களால் முடியாதுப்பா, நாங்கள் இனிமேல் ரஷ்யா கூடலாம் கிடையாது, அமெரிக்காவினுடைய நாட்டோ படையுடன் சேரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி பல வருடங்கள் கொஞ்சம் வருடங்களாக கேப் விட்டு பல நாடுகளும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த நாட்டோ படை கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இதுவரையிலும் ரஷ்யா கூட இருக்கும் ஒரே நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெலரஸ் தான். ஸோ பெலரஸ் ரஷ்யா ஒன்றாக இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் இவங்களுடைய மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலரஸ் ரஷ்யா ரொம்ப இணைப்புடன் இருப்பார்கள். அதே இணைப்பு யார் கூடயும் இருக்கும், இதே உக்ரைன் கூடயும் இருக்கும். ஸோ உக்ரைன் அப்படிங்கிறது கழுத்து பகுதியாக இருக்கிறது என்றால் பெலரஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய தலைப்பகுதியில் வரும். இந்த பெலரஸ் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவு இனிமேல் டார்கெட் பண்ணுவாங்க இந்த நாட்டோ படைகள். இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான அரசியல் பிரச்சனைகளுக்கு இனி நாட்டோ, அமெரிக்கா போன்ற நாடுகள் காரணமாக இருக்கலாம். அதனால தான் பெலரஸுக்குள்ள ஒரு அணு ஆயுதத்தை கொண்டு நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ புட்டின் அவர்கள் இப்போது சொல்லியிருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை, இவ்வளோ நாள் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, ஃபின்லாண்டு மற்றும் ஸ்வீடன், நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் நாட்டுக்குள்ள நாட்டோவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக போர் நடக்கும் அப்படிங்கிறது அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நாட்டோ அப்படிங்கிறது பெரிய அளவில் என்ன செய்வாங்க, அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை அமைப்பார்கள். சொல்லப்போனால் அமெரிக்கா முதல் முறையாக ஒரு ஈஸ்ட் பக்கமாக அவங்களுடைய பெர்மனன்ட் இராணுவ பேஸ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க போலந்து நாட்டில். ஸோ 2022 தான் அமெரிக்கா மிக முக்கியமான கிழக்கு பக்கத்தில், அதாவது ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் அவங்களுடைய இராணுவ தளவாடத்தை பெர்மனண்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு பெட்டாலியன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும் அங்கே எப்போதுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் பைடன் அவர்கள். ஸோ இப்போது அந்த உலக அரசியலில் மாற்றங்கள் எங்கேருந்து வர தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1949 மாறத் தொடங்கின நாட்டோவினுடைய அமைப்பு 9-10வது முறையாக 30 நாடுகளாக உள்ளடக்கி மறுபடியும் ரஷ்யா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நகர்ந்து வரும்போது ரஷ்யாவினுடைய எல்லை முழுவதுமாக நாட்டோவினுடைய படை நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாட்டோவினுடைய படைகள் நிற்கிறது என்றால் ரஷ்யா பெரிய அளவு அந்த நாட்டோ படைகளுக்கு எதிராக அவங்களுடைய படையை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும். சொல்லப்போனால் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் இதனால் பெரிய அளவு பாதிக்கும். நான் சொன்னேன், இந்தியாவை சுற்றி 7 நாடுகள் இருக்குது, அதில் 2 நாடுகளை நம்ம ரொம்ப பெரிய அளவில் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று சீனா, இன்னொன்று பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி. இந்த 2 நாடுகளை கவனிப்பதற்காகவே நம்முடைய இராணுவத்துக்கு பெருமளவு தொகை அப்படிங்கிறது நம்முடைய மொத்த உற்பத்தியிலிருந்து கொடுத்துட்ருக்கோம். இதே இது இந்த பக்கமாக ரஷ்யாவின் பக்கமாக இருந்து யோசிச்சு பாருங்கள், அவங்கள சுற்றி 15 நாடுகள் இருக்குது, அதில் 13 நாடுகளுடைய எல்லையும் இவங்க பாதுகாக்க வேண்டும். அது கூடவே நாட்டோ படைகளும் அங்கே வந்து நிற்கும், அவங்களையும் பாதுகாக்க வேண்டும், அவங்களிடமிருந்தும் ரஷ்யாவை பாதுகாக்க வேண்டும் என்றால் ரஷ்யாவினுடைய அந்த பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, இவ்வளோதான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு அடுத்த கட்ட பிரச்சனை எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது என்றால் ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகளையும் இவங்களுடைய எதிரி லிஸ்ட்ல சேர்த்துடுறாங்க. இப்போ ஈரானை எடுத்துக்கோங்களேன், கண்டிப்பா இந்த நாடுகள் மேற்குலக நாடுகளுடைய எதிரி லிஸ்ட்ல இருக்கு. அடுத்ததா சீனா எதிரி லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க, வடகொரியா எதிரி லிஸ்ட்டுக்கு மாறிட்டாங்க. இப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எந்தெந்த நாடுகள் உதவி செய்யுமோ அத்தனை நாடுகளும் எங்களுடைய எதிரி அப்படிங்கிறத இவங்க இன்டைரக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். சரி, இது ஏண்டா செய்கிறாங்க விக்கி, ஏன் ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டால், ஒரு குகையில் ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்கணும், 2 சிங்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். வல்லரசா நான் மட்டும்தான் இருப்பேன், அமெரிக்கா நினைப்பது அதுதான். வல்லரசு அப்படிங்கிறது நான் மட்டும்தான், இதுக்கு மேலே ரஷ்யா அப்படிங்கிற வல்லரசை நீ யாரும் நினைத்து கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம மறந்துடும். 2 வல்லரசு இருந்தாங்கப்பா, ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சோவியத் யூனியன் ரஷ்யா. இந்த வல்லரசு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க அவங்களை உடைத்து சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறண்டு போன பிறகு இப்போது வரை வல்லரசாக இருக்கக்கூடிய நாடு எதுதான், அமெரிக்கா தான். ஸோ இந்த வல்லரசுக்கு எதிராக இன்னொரு போட்டி வரும்போது, இப்போ சீனா அப்படிங்கிற நாடு இன்னொரு வல்லரசாக வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும், பலவிதமான பிரச்சனைகள் வரும். அதை இப்போவே முன்கூட்டியே கண்ட அமெரிக்கா இந்த நாட்டோ எக்ஸ்பான்ஷன் கூடவே அந்த நாட்டோவினுடைய தீர்மானத்தில் சீனாவினுடைய பெயரையும் 2022 சேர்த்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது அடுத்த கட்ட லெவலுக்கு போகுது. ஃபின்லாண்டு, ஸ்வீடன் இப்போ துருக்கியினுடைய சம்மதத்துடன் நாட்டோவில் இணையும் போது உக்ரைனும் நாங்கள் நாட்டோவில் இணைவதை மறுபரிசீலனை செய்வோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கும் போது உலக அரசியலில் மாற்றங்கள் அப்படிங்கிறது பலவாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. புட்டின் அவர்களுடைய உடம்பு சரியில்லைப்பா, இன்னும் 2 வருடம் தான் ஒரு உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்கிற ஊடகங்கள், 2 வருடம் மட்டும்தான் எனக்கு ஆயுசு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன செய்வான், அவனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், இவ்வளோ ஸ்லோவாக இருக்காது.
இன்னைக்கு கூட அந்த பாம்பு தீவு அப்படிங்கிற தீவு, உக்ரைனுடைய ஸ்னேக் ஐலண்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்து ரஷ்யாவினுடைய ராணுவம் திரும்ப வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தாங்கள் பிடித்தெடுத்த சில பகுதிகளையும் விட்டு கொடுத்து ரஷ்யா வருகிறது. அதுக்கு ரஷ்யாவின் சார்பாக கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்லெண்ண நடவடிக்கை தானே தவிர அங்கே எங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுடைய ராணுவ வீரர்கள் அங்கே என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய காய் நகர்த்தல் அப்படிங்கிறதும் ரஷ்யாவினுடைய போர் முறை அப்படிங்கிறதும் ரொம்ப மெதுவாக, அதே நேரத்தில் மிகப்பெரிய அழிவுகளையும் உக்ரைனுக்கு ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் இந்த எக்ஸ்பேன்ஷன், நாட்டோவினுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது ரஷ்யாவை மட்டும் பாதிக்காது, அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான, குறிப்பாக இந்த ஐரோப்பாவையே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகிறது. இந்த ஐரோப்பாவை பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனை சீனா அப்படிங்கிற ஒரு நாடு புதிதாக சேர்க்கப்பட்டதால் ஆசிய கண்டத்தையும் பாதிக்கும். சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஆகவே ஆகாது, அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இதில் இந்தியா மட்டும் கொஞ்சமாக தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பது இந்தியாவுக்கு நலம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, இந்தியா ஏதாவது ஒரு பக்கம் சாய்ந்தாலும் எல்லா பக்கத்திலிருந்தும் இந்தியாவுக்கு அடி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ ஓவராலாக இந்த நாட்டோ எக்ஸ்பேன்ஷன், அதனால் ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், அதை ஏன் ரஷ்யா தடுக்க நினைக்கிறாங்க, இப்போ ஏன் புதுசாக சீனாவை உள்ளே சேர்த்துருக்காங்க, ஸ்வீடன் ஃபின்லாந்து இதனால் சேருவதால் ஒரு 1200 கிலோமீட்டர் புதுசாக இப்போ ரஷ்யாவினுடைய எல்லையாக மாறுகிறது. இதன் காரணமாக உக்ரைன் அடுத்த கட்டமாக நாட்டோவில் இணைவார்களா, நாட்டோவுக்கு உக்ரைன் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம், இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் பல அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நாட்டினுடைய அரசியலா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. இன்னைக்கு ரஷ்யாவுக்கு நடந்துட்டு இருக்கிறது கடந்த காலங்களில் யாருக்கு நடந்திருக்கலாம்? பெர்ஷியன் கல்ஃபுக்கு நடந்திருக்கலாம், ஒட்டோமன் பேரரசுக்கு நடந்திருக்கலாம், இல்லை இந்தியாவுக்கு நாளைக்கு நடக்கலாமா இருக்கலாம். ஸோ இப்போ எப்படிலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, எப்படி உலக அரசியலை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கிறோம் என்றால் வருங்காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நம்மால் உணர முடியும். நம்ம யங்கர் ஜென்ரேஷன் நாம் உணர்ந்து விட்டோம் என்றால் நாளைக்கு நம்ம பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகும்போது இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் தடுக்க முடியும். ஏன், ஆர்டிக்கலாக வெளியிட்டு இந்தியர்கள் நிறைய பேர் படிக்க வைக்க முடியும். அவங்களுக்கு புரிஞ்சாலே போதும், சாதாரணமாக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துவிடும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.